அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சையதுனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இன்ஷாஅல்லாஹ் தஆலா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இஸ்லாத்தின் அடிப்படைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌஹீத் அப்படிங்கிறது. தௌஹீதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம எதை தெரிஞ்சுக்கணும்? அக்கீதாவை பற்றி நம்ம கற்றுக்கணும். இப்போது ஒருத்தவங்களுக்கு அக்கீதா பற்றிய விளக்கம் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன ஆகும்? அவங்க ஈஸியாக வழிகேட்டின் பக்கம் போயிடுவாங்க. இன்னும் சில நேரங்களில் அவங்க இஸ்லாத்தை விட்டே வெளியேறிடக்கூட ஒரு நிகழ்வு நடந்துடும். அப்போது ஒரு மீனுக்கு தண்ணீர் எவ்வளோ முக்கியம் இல்லையா? எந்த அளவுக்கு அவசியமாக இருக்குது, அதே அளவுக்கு ஒரு முஃமினுக்கு அக்கீதா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அப்போது இஸ்லாத்துடைய அடிப்படைகளில் ஒன்று தான் என்னது? தௌஹீத் அப்படிங்கிறது. நம்மள பலருக்கு அதை பற்றி விளக்கம் இல்லாத காரணத்தினால நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு அறியாமையே அல்லாஹுக்கு ஷிர்க் வச்சுடுறோம். அதாவது தௌஹீதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி இருப்போம்? ஈமானில் உறுதியாக ஸ்ட்ராங்காக இருப்போம். அப்போது நேரான வழியையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இஸ்லாம் அப்படிங்கிற பெயர்லேயே வழிகேடு அப்படிங்கிறது உள்ளே நுழைஞ்சிருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு இந்த மாதிரி வழிகேடு நேர்வழி அப்படிங்கிறதுக்குள்ளாரையே வழிகேடு அப்படிங்கிறதும் ஊடுருவி இருக்குது. அதெல்லாம் என்ன, அதுக்கு மாற்றமாக நம்ம எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது ஈமானில் பலர் எப்படி இருக்கிறாங்க? அதாவது ஈமானில் உறுதியாக இருப்போம். நம்மக்கிட்ட கேட்டால் நம்மளும் அப்படி தான் சொல்லுவோம், நம்மலாம் ஈமானில் ஸ்ட்ராங்குப்பா, நான்லாம் ஈமானில் ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஷைத்தான்லாம் என்னை வழிகெடுக்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த ஷைத்தான் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வழி எடுக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, டேரெக்டாக நம்மக்கிட்ட நீ அல்லாஹுக்கு ஷிர்க் வச்சுரு அப்படின்லாம் சொல்ல மாட்டான். அப்படி சொல்லிட்டா நம்ம செஞ்சுருவோமா? அப்படிலாம் வழி எடுக்க மாட்டான். ஆனால் சூழ்நிலையை உருவாக்குவான். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நேர்வழியில் தான் இருப்போம், இந்த மாதிரி நிலையிலேயே நம்மளை வழிகெடுக்கிறது, வழிகேட்டின் பக்கம் நம்மளை போக வைப்பான். அதாவது அதற்கு அவன் என்ன செய்வான் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவனுடைய கையாளக்கூடிய யுக்தி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஈமான் அடிப்படைகள்லையே நம்மளை சந்தேகத்தை ஏற்படுத்துவான், பலகீனத்தை ஏற்படுத்துவான். அப்போது நம்முடைய ஈமான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சி போயிடும். இல்லைனா சில பேருக்கு அது இல்லாமலே ஆகிடும். இப்போது சில பேரை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நம்மளே எடுத்துக்கோமே, நம்ம ரமதான் மாதத்தில் எந்த அளவுக்கு நம்ம ஈமானில் ஸ்ட்ராங்காக இருந்திருப்போம், எவ்வளவு அதனால் ஈமான் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நம்ம அதிகமாக இபாதத்துகளும் செஞ்சோம் இல்லையா? குர்ஆன் சொன்ன வழியில் நம்ம இபாதத்துகள்லாம் இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இப்போ அப்படி இருக்கிறோமா? அந்த அளவுக்கு நம்மளால் செய்ய முடியுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. ஏன்னா ஈமான் குறைஞ்சிருக்கு இல்லையா? அப்போது அதில் நம்மளுடைய ஈமானில் என்ன ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, சந்தேகமும் பலகீனமும் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இது முழுக்க முழுக்க என்னன்னு பார்த்திங்கன்னா ஷைத்தானுடைய வஸ்வாஸ் தான். அப்போது இஸ்லாத்தோட அடிப்படைகளில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஈமானில் உறுதியாக இருக்கணும். அப்போது உறுதியாக இருந்தால் மட்டும்தான் நேரான வழியில் ஒரு முஃமினாக நம்மளால் இருக்க முடியும். அப்போது இஸ்லாத்துடைய அடிப்படைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் தௌஹீத் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தௌஹீத்னா என்ன? அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம நம்பிக்கை கொள்வது. இப்போ தௌஹீது ருபூபியா, தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். இதுதான் 3 வகை இல்லையா? இதில் எல்லாத்துலேயுமே அல்லாஹை ஒருமைப்படுத்தி நம்ம எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நம்பிக்கை கொண்டு அல்லாஹுக்கு யாரையும் இணையாக்காமல் இருக்கிறது தான் தௌஹீத் அப்படிங்கிறது. இப்போ தௌஹீது ருபூபியா, உலூஹியா, அஸ்மா வ சிஃபாத் அப்படின்னு 3 வகைகளை நம்ம ஏற்றுக்கிட்டு இந்த 3த்துலேயுமே அல்லாஹுவை ஒருமைப்படுத்தினா மட்டும்தான் அவன் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறத முழுமையாக ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் ஒரு நல்ல முஃமினாக நம்மளால் இருக்க முடியும். இப்போ இந்த தௌஹீதோடைய 3 வகைகளில் தௌஹீது ருபூபியாவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹுடைய செயல்களில் அவனை ஒருமைப்படுத்துறது, அல்லாஹுடைய செயல்களில் ஒருமைப்படுத்துறது. தௌஹீதுல் உலூஹியா அப்படின்னு பார்த்திங்கன்னா, அல்லாஹுக்கு நாம செலுத்தக்கூடிய வணக்கங்கள் அவனை ஒருமைப்படுத்துறது. தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத்னா என்ன? அல்லாஹுக்கு மட்டுமே உரிய தனித்தன்மையான பெயர்கள் இருக்குது, பண்புகள் இருக்குது. அதெல்லாமே எப்படி அல் குர்ஆன்லேயும் சஹீஹான ஹதீஸ்களையும் சொல்லப்பட்டிருக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு நம்பிக்கை கொண்டு அவன் தனக்கு இல்லை அப்படின்னு சில சொன்ன பண்புகளை மறுக்கிறத கொண்டு உறுதிப்படுத்துறது. சரியா? இப்போ தௌஹீது ருபூபியாவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தௌஹீது ருபூபியா அப்படின்னா அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறத உறுதியாக நம்ம நம்பிக்கை கொண்டு அவனுடைய செயல்களையும் அவன் தனிச்சவன், அவன் அவனை தவிர வேறு யாருமே இல்லை அப்படிங்கிறத நம்ம முழுமையாக நம்பிக்கை கொள்வது. இப்போ அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம அவனுடைய படைப்புகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நிறைய இடங்களில் வந்து நம்மளை சிந்திக்க சொல்கிறான். அவனுடைய அத்தாட்சிகளை வச்சு நம்மளை வந்து சிந்திக்க சொல்கிறான் இல்லையா? இப்போ மலைகளை வந்து எப்படி அல்லாஹ் படைச்சிருக்கிறான் அப்படிங்கிறத பார்த்து நம்ம சிந்திக்கணும். வானங்களை எப்படி படைச்சிருக்கிறான் அப்படிங்கிறத பார்த்து சிந்திக்கணும். ஒட்டகத்தை எப்படி படைச்சிருக்கிறான் அப்படிங்கிறத பார்த்து சிந்திக்கணும். இந்த மாதிரி நம்ம சிந்திக்கிறதன் மூலமாக அல்லாஹை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அனைத்து படைப்புகளுக்குமே அல்லாஹ் மட்டும்தான் அரசனாக இருக்கிறான். அவன் தான் உணவு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். உணவு வழங்கக்கூடியவன் யார்? அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் தான் வந்து உயிர் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். நன்மை தீமை எல்லாமே அவன் தான் செய்கிறான். துவாவுக்கு பதிலளிக்கக்கூடியவனும் அவன் தான். அல்லாஹ்விட மட்டும்தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே கேட்க முடியும். அவன்கிட்ட தான் எல்லாமே இருக்குது இல்லையா? அவன் நாடியதை செய்கிறான். இப்படி எல்லாத்துலேயுமே நம்ம வந்து எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நம்பிக்கை கொள்ளணும். இதில் வந்து யாரையாவது நம்ம இணை வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? நம்ம அல்லாஹுக்கு ஷிர்க்கு வச்சிட்டோன்னு ஆகிடும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்துலேயுமே இது எல்லாமே அல்லாஹுக்கு மட்டும்தான் உரியது அப்படிங்கிறத முழுமையாக நம்ம ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும். அதாவது நம்மளில் பல பேர் எப்படி இருப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அல்லாஹை மட்டும்தான் நம்பிக்கை கொள்ளுவோம். ஆனால் அவனுடைய ஆற்றலை சரியாக நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறது, இது நிறையா பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதில் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் வந்து சொல்லுவோம் இல்லையா, நம்மெல்லாம் வந்து அல்லாஹை மட்டும்தான்ப்பா நம்புகிறோம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அவன் தான் ஒருவன் தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஆனால் அவன் ஆற்றலில் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறது அப்படிங்கிறதுல இது நிறைய இடத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த தர்கா வழிபாடு செய்கிறவங்கள்ட்டெல்லாம் இப்போ கேட்டு பார்த்திங்கன்னா தெரியும். ஏன் தர்காவுக்கு போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். அதாவது நம்மலாம் பாவம் செய்யக்கூடியவங்க தான். நம்முடைய துவா வந்து அல்லாஹ் ஏற்றுக்கவே மாட்டான். அதனால் நம்ம இந்த அவுலியாவோட பொருட்டால், இந்த நல்லோரோட பொருட்டால் நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்குவான்ல அப்படின்னு சொல்லி போவாங்க. அப்போது இவங்களோட பொருட்டால் அவங்களோட பொருட்டால் அப்படின்னு சொல்லி ஒரு தரகரை வைக்கிறதுக்கு எல்லாமே இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. ஸோ நம்ம வந்து டைரெக்டாக அல்லாஹ் கிட்ட பேசணும், துவா கேட்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாஹுடைய ஆற்றலில் வந்து நம்பாமல் இருக்கிறது. இவங்க என்ன பண்ணுறாங்க? அல்லாஹை நம்புகிறாங்க. அல்லாஹ் தான் இருக்கிறான், அவன் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. ஆனால் அவனுடைய ஆற்றலில் வந்து நம்பலை இல்லையா? அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடல் நலம் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம யாரை பிலீவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டாக்டரை, மருந்து மாத்திரையை இல்லையா? இப்போது மருத்துவர்கிட்ட போய் உடல் குணமாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டரை போய் நம்பிக்கை கொள்கிறோம். அல்லாஹுடைய ஆற்றல் மேலே அங்கே நம்பிக்கை குறைஞ்சி இல்லாமல் போயிடுது இல்லையா? இந்த அல்லாஹுடைய ஆற்றல் வந்து வேறு யாருக்கோ இருக்குது, இந்த டாக்டருக்கு இருக்குது, இல்லைன்னா அந்த மருந்து மாத்திரைக்கு இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இதெல்லாமே வந்து எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா மறைமுகமான ஷிர்காக இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாமே நம்ம கவனத்தில் வைக்கணும். நம்ம வந்து தவக்குள் தான் வைக்கணும். அல்லாஹ் மேலே தவக்குள், முழுமையாக நம்பிக்கையை வைக்கணும். அல்லாஹ்வே நமக்கு போதுமானவன் அப்படிங்கிறத நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு வந்து மருத்துவரை நம்புறதோ இல்லை மருந்து மாத்திரையை நம்புறதோ அப்படிங்கிறத நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அதெல்லாமே ஒரு கருவி, அதெல்லாமே ஒரு கருவியாக தான் நமக்கு வந்து செயல்படுது. அல்லாஹ் தான் இந்த டாக்டருக்கு அறிவை கொடுத்து நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வைக்கிறான். அதே மாதிரி இந்த மருந்து மாத்திரைகளில் உள்ள மூலக்கூறுகள், அதன் மூலமாக நமக்கு வந்து சிகிச்சை நிவாரணம் அளிக்கப்படுது. ஸோ ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? அதுக்காக வேண்டி இப்படியும் இருந்துடக்கூடாது. என்ன சொல்கிறேன், நான் அல்லாஹை மட்டுமே நம்புகிறேன், அவனுக்கு அதிகமான ஆற்றல் இருக்குது, அதனால் நான் வந்து டாக்டர்கிட்ட போக மாட்டேன், மருந்து மாத்திரையை சாப்பிட மாட்டேன் அப்படின்னும் நம்ம இருந்துடக்கூடாது. இதுலேயும் நம்ம கவனம் இருக்கணும். அதாவது நம்மளுடைய நம்பிக்கை முழுமையாக யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட மட்டும்தான் நம்மளுடைய நம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி தான் ஆரம்பகால மக்கா காஃபிர்கள் வந்து என்ன சொன்னாங்க? அல்லாஹ் ஒரு இருக்கிறான் அப்படின்னு நம்பிக்கை கொண்டு தான் இருந்தாங்க. ஆனால் அந்த ஆரம்பகால மக்கா காஃபிர்களும் அல்லாஹ் ஒரு இருக்கிறான் நம்பிக்கை கொண்டிருந்தா கூட அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, லாத்து உஸ்ஸா அப்படிங்கிற சிலைகளை போய் அல்லாஹ் கிட்ட தங்களுக்காக சிபாரிசு செய்யும், அதில் போய் நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அதனால இந்த லாத்து உஸ்ஸாக்காக என்ன பண்ணுவாங்க? குர்பானி கொடுப்பாங்க, அதுக்கிட்ட போய் துவா செய்வாங்க. இதெல்லாமே வந்து இப்படிலாம் செஞ்சதுனால அவங்க என்ன ஆயிட்டாங்க? காஃபிர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம நம்பிக்கை கொண்டால் மட்டும் நம்ம வந்து ஒரு முஃமினாக ஆயிட முடியாது. அவனுடைய ஆற்றலையும் நம்ம நம்பிக்கை கொள்ளணும். இந்த ஆற்றல் அல்லாஹை தவிர வேறு யாருக்குமே இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம நம்பிக்கை கொள்ளணும். இது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் வந்து நமக்கு நிறைய இடங்களில் வந்து சொல்லி காமிக்கிறான்.
அதாவது 43ல் 87வது ஆயத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வல இன் சஅல்தஹும் மன் ஹலக்கஹும், அதாவது வல இன் சஅல்தஹும் நீர் அவர்களிடம் கேட்டால் மன் ஹலக்கஹும் யார் அவர்களை படைத்தான், ல யக்கூலுன்ன அவங்க சொல்லுவாங்களாம், நிச்சயமாக அவர்கள் கூறுவார்கள், என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லுவாங்க. ஃப அன்னா யு ஃபகூன், அதாவது எப்படி திருப்பப்படுகின்றார்கள். மேலும் அவர்களிடம் யார் அவர்களை படைத்தது என்று நீர் கேட்டால் அல்லாஹ் என்றே அவர்கள் நிச்சயமாக கூறுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் 23ல் 84லேருந்து 89 வரைக்கும் உள்ள ஆயத்துக்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது குல் லிமனில் அர்தோ வ மன் ஃபீஹா இன் குன்தும் தஅலமூன், அதாவது நீங்கள் அறிந்திருந்தால் இப்பூமியும் இதில் உள்ளவர்களும் யாருக்கு சொந்தம் என்று நபியை நீர் கேட்கிறார்கள். ஓகேவா, யாருக்கு சொந்தம், அல் அர்து வ மன் ஃபீஹா, அதாவது பூமியும் இதில் உள்ளவர்களும் இன் குன்தும் தஅலமூன் நீங்கள் அறிந்திருந்தால், அதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயக்கூலூன லில்லாஹ், அவங்க என்ன சொல்கிறாங்க, அல்லாஹுக்கே என்று அவர்கள் கூறுவார்கள். குல் அஃபலா ததக்கரூன் அப்படின்னு என்ன அர்த்தம், குல் கூறுவீராக, அஃபலா ததக்கரூன் நீங்கள் நல்லறிவு பெற வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்குறோம். அது மட்டும் இல்லாமல் குல் மன் ரப்பு சமாவாதி, அதாவது அஸ்ஸபஇ வ ரப்புல் அர்ஷில் அதீம், அதாவது குல் கூறுவீராக, மன் ரப்பு அதாவது யார் இறைவன், அஸ்ஸமாவாதி வானங்களின், சபை சமாவாத்தின் அப்படின்னா 7 வானங்களின், வ ரப்புல் அர்ஷில் அதீம் அதாவது மகத்தான அர்ஷுடைய இன்னும் இறைவன் யார் அப்படின்னு 7 வானங்களுக்கும் இறைவனும் மகத்தான அர்ஷுக்கும் இறைவனும் யார் என்று கேட்பீராக. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்களாம், சயக்கூலூன லில்லாஹ், திரும்பவும் என்ன சொல்கிறான், அல்லாஹுவே என்று அவர்கள் சொல்வார்கள். அப்போது குல் அஃபலா தத்தகூன், அதாவது அவ்வாறாயின் நீங்கள் அவனுக்கு அஞ்சி இருக்க மாட்டீர்களா அப்படின்னு கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை சொல்லி காமிக்கிறான். அதே மாதிரி என்ன சொல்லுவாங்களாம், குல் மன் பியதிஹி மலக்கூத்து குல்லி ஷையு வஹுவ யுஜீரு வலா யுஜாரு அலைஹி இன் குன்தும் தஅலமூன், அதாவது குல் மன் கூறுவீராக, மன்னனை யாருடைய, பி எதிஹி அவனுடைய கரத்தில் இருக்கிறது மலக்கூத்து பேராட்சி, குல்லி ஷையின் எல்லாவற்றின், வஹுவ யுஜீரு அதாவது பாதுகாப்பு அளிக்கிறான், அவன்தான் பாதுகாப்பு அளிக்கிறான், பலா யுஜாரு இன்னும் பாதுகாப்பு அளிக்கப்படாது, அலைஹி இன் குன்தும் அதாவது அவனுக்கு எதிராக நீங்கள் இருந்தால் தஅலமூன் அறிந்தவர்களாக. அப்போது எல்லா பொருட்களின் ஆட்சியும் யார் கையில் இருக்கிறது, யார் எல்லாவற்றையும் பாதுகாப்பவனாக, ஆனால் அவனுக்கு எதிராக எவரும் பாதுகாக்கப்பட முடியாதே, அவன் யார் நீங்கள் அறிவீர்களாயின் சொல்லுங்கள் என்று கேட்பீராக. அதுக்கு என்ன சொல்லுவாங்களாம், சயக்கூலூன லில்லாஹ், அதற்கு அவர்கள் இது அல்லாஹுக்கே உரியது. குல் ஃப அன்னா துஸ்ஹரூன், அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், உண்மை தெரிந்தும் நீங்கள் ஏன் மதிமயங்குகிறீர்கள் என்று கேட்பீராக. சுப்ஹானல்லாஹ். அப்போது அவங்க எல்லா இடத்துலையும் என்ன சொல்லியிருக்காங்க, சயக்கூலூன லில்லாஹ், அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, அல்லாஹுக்கே அல்லாஹுக்கே அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் 29ல் 61வது ஆயத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இதுலேயும் அதே மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க பாருங்களேன். வல இன் சஅல்தஹும் மன் ஹலக்க சமாவாதி வல் அர்த வ சஹர ஷம்ஸ வல் கமர ல யகூலுன் அல்லாஹ் ஃப அன்னா யுஃபகூன், அதாவது வல இன் சஅல்தஹும் அவர்களிடம் நீர் கேட்டால், மன் ஹலக்க யார் படைத்தானா, சமாவாதி வல் அர்த வானங்களையும் பூமியையும் யார் படைச்சா, வ சஹர ஷம்ஸ அதாவது வசப்படுத்தினான், வ அதாவது ஷம்சனா சூரியன், வல் கமரனா சந்திரனை, அதுக்கப்புறம் ல யகூலுன்ன நிச்சயமாக அவர்கள் கூறுவார்கள், என்னன்னு சொல்லுவாங்க, அல்லாஹு தான் அல்லாஹ், ஃப அன்னா யுஃபகூன் ஆக அவர்கள் எப்படி திருப்பப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்குறான். அதாவது நீ அவர்களிடத்தில் வானங்களையும் பூமியையும் படைத்து சூரியனையும் சந்திரனையும் தன் அதிகாரத்தில் வசப்படுத்தி இருப்பவன் யார் என்று கேட்டால் என்ன சொல்லுவாங்களாம், அல்லாஹ் என்று இவர்கள் திட்டமாக கூறுவார்கள். அவ்வாறாயின் அவர்கள் உண்மையை விட்டு எங்கே திருப்பப்படுகிறார்கள். அப்போது இந்த இடத்துல எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தௌஹீது ருபூபியா பற்றி தான் இங்கே சொல்லப்படுது. அதாவது அல்லாஹை ஒருமைப்படுத்துகிறோம், அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்பிக்கை வச்சுருக்குறோம். ஆனால் அவனுடைய ஆற்றல் மேலே நம்ம சந்தேகம் வச்சிடக்கூடாது அப்படிங்கிறத இதிலேருந்து நம்ம உணர்றோம். சுப்ஹானல்லாஹ். ஸோ இதை உணர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.